ஏன் நாங்க தோத்தம் தெரியுமா? பாசகவோட கூட்டணி வேணாம் வேணாம்னு நானும் குட்டிக்காரன் அடிச்சேன், தோப்புக்காரன் போட்டேன், என்ன வேணாலும் பண்ணான். ஆனா எடப்பாடி ஐயா எங்களை வலுக்கட்டாம கையை பிடிச்சி இழுத்து கொண்டு அங்கே போய் விட்டார். சரியானது இருக்கட்டும் நினைச்சா இப்ப கடைசியில் அதில் வதலத்து போயிடுச்சு. இப்ப பாருங்க, கூட்டணி வச்சிருந்தா நேரம் செகஜோதிய ஜாம் ஜாம் இருந்திருக்கலாம், ஒய் 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 விழுந்திருக்கலாம் அப்படிங்கிறாரு. வருத்தத்தில் சொல்றார். பாரதிய ஜனதாவோடு ஒட்டோ உறவோ மீண்டும் கூட்டணி இல்லை என்று சொன்ன பொதுச்செயலாளர் அவர்கள் திடீரென்று ஒரு நாள் டெல்லிக்கு வருகிறார். வாங்க என்று சொல்லுகிறார். என்ன என்று கேட்டால் ஒன்றும் சொல்லவில்லை, வாங்க. எங்க போகிறோம் என்றால் அமித்ஷா வீட்டுக்கு, அவர் வீட்டுக்கு போகிறோம் என்றார். போனார். நேர போய் பாரதிய ஜனதா கூட்டணியை உறுதி செய்கிறார். யாரை கேட்டார்? யாரிடம் கலந்தாலோசித்தாரா? தலைமை கழக நிர்வாகிகளோடு கலந்தாலோசித்தாரா? பேசினாரா? ஒரு ஆலோசனை, ஒரு கருத்தையாவது கேட்டாரா? பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பதை எடுக்கப்பட்ட முடிவு எங்க? செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழுவிலே எடுக்கப்பட்ட முடிவு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்பது. ஆனால் தன்னிச்சையாக செயற்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவை தன்னிச்சையாக யாரையும் கலந்தாலோசிக்காமல் என்ன நோக்கத்திற்காகவோ என்ன காரணத்திற்காகவோ தெரியவில்லை. இதுவரை எதிர்க்கட்சி சொன்னார்கள், நாங்கள் உள்ள இருக்கோம், நாங்கள் சொல்ல முடியாது. சரி, ஏதோ வந்தார். திடீரென்று பாரதிய ஜனதாவை நம்ம கூட்டணி வைத்திருக்கிறோம் என்று சொன்னார். இன்று வரை காரணத்தை சொல்லவில்லை. ஏன் கூட்டணி வைத்தீர்கள், எதற்காக வைத்தீர்கள், என்ன காரணம் இன்று வரை சொல்லவில்லை. இன்றைக்கு என்ன நிலைமை?